எலும்பு கடிக்க முடியல, கரும்பு கடிக்க முடியல, கடவா வலிக்குதுன்னு கவலைப்படாதீங்க. டிஎம்ஜே ஜாயிண்ட் பெயின் வாங்க பார்ப்போம். உங்களுக்கு இருக்கிறது ஜாயிண்ட்னாலயா மசில்னாலயா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா வாயை திறந்து திறந்து மூடி பாருங்க. அப்படி கிளிக் சவுண்ட் கேட்குது அப்படின்னா உங்க ஜாயிண்டோடைய பிளே அப்நார்மலா இருக்குன்னு அர்த்தங்க. உங்க ஜா ஓப்பனிங் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 விரல் எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கோங்க. 3 விரல் ஈஸியா போகுது அப்படின்னா உங்க ஜாயிண்ட்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. நம்பர் 2, ஜாவோட லைன் இங்க இருக்குங்க. இதை பிடிச்சிக்கோங்க. ஒரு எலும்பு ஹார்டு, அதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஹார்டா ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. தம்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. வலி இருக்கு அப்படின்னா உங்க மசில்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால இந்த ஜாயிண்டோட ஒர்க்கை இம்ப்ராப்பர் பண்ணுது. அதனாலயும் சவுண்ட் கேட்கும், வலி இருக்குங்க. இதை ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. கிளிக் சவுண்ட் கேட்குதோ அந்த இடத்துல 2 விரலால ஒரு நல்ல அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி கையை இது மாதிரி ஜாவை லைன்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதோட சேர்ந்து வாயை திறந்து விடுங்க. ப்ரெஷர் வந்து இந்த கிளிக் சவுண்ட் குறையிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 2, இங்க இருக்கிற மசிலோட டென்ஷனும் ஒன் ஆஃப் த காரணங்க. 2 பக்கமும் வச்சுட்டு நல்ல ப்ரெஷர் கொடுத்து ஒரு சர்க்கிள் போடுங்க. இந்த ஜாவோட அடியில இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்குங்க. நல்ல ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸை கட்டாயம் பண்ணுங்க, ரிலாக்ஸேஷன் ஆகும். வாயை திறக்க வேணாங்க. உதறு 2ம் டச்சா இருக்க மாதிரி இருந்துட்டு வாய் திறந்து விடுற மாதிரி, இன் அண்ட் அவுட் போற மாதிரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போற மாதிரி, ஆனா உதடு டச்சா இருக்க மாதிரி பண்ணுங்க. இது கண்ட்ரோல்டு மேனர்ல இருக்கும். நல்ல கிளைடிங் ஸ்லைடிங் ரோலிங் நடக்குங்க. அங்க ஜாயிண்ட்ல நரிஷ்மெண்ட்டும் நடக்கும். அங்க ஒரு டிஸ்க் இருக்குங்க, அதோட பொசிஷனையும் இது ஸ்டெபிலைஸ் பண்ணும். பீரியடா மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எலும்பையும் கடிக்கலாம், கரும்பையும் கடிக்கலாம், முறுக்கையும் கடிக்கலாம், ஒண்ணுமே ஆகாதுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.